சூப்பரா இருக்கு, நீட்டான படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸா நல்லா இருக்கு. நல்ல தலை நல்லா பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு, நல்லா செமையா இருக்குதா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி கேட்டது சூப்பரா நடிச்சிருக்காரு, வேற லெவல். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சூப்பரா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல திறமையா இருக்குண்ணா. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. ஆனா எனக்கு தான் அருமையா இருக்கு படம். அஜித் என்றும் அஜித், என்றுமே அஜித், எப்பவுமே அஜித், அஜித். படம் நல்லா இருக்கு, சூப்பர். எனக்கு அந்த ஒரு கார்ல ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூலை விட்டுட்டு வந்திருக்கேன். தலை இருக்க வரைக்கும் நல்ல படம், நல்லா இருக்குங்க. தலைக்காக எப்பவுமே தலைக்காகவே உயிரை கொடுத்துட்டு பார்த்துட்டே இருப்போம். தலைக்காக எப்படிங்க, எது வந்து ரொம்ப பிடிக்கும்? தலைக்காக நல்லா படைச்சிருங்க. ஒரு நல்ல ஆக்டிவேஷமான படமாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, எல்லாரும் மஸ்ட் வாட்ச்ண்ணா. சூப்பராக இருக்கு, பயங்கரமா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த சினிமா இல்லை, ஓகேவா தான் இருக்கு படம் ஃபுல்லாக. ஐ மீன் படம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, பட் அஜித் பெர்ஃபார்மன்ஸ்லாம், தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் 2 வருஷம் கழிச்சு அஜித் படம். 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரோட ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வேற எதுனா ரொம்ப ஹைலைட்டா? மியூசிக்கா இல்ல சினிமாட்டோகிராஃபி? மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் மியூசிக் போட்டதுனால தலைவர் படம் நல்லா இருக்கு, குடும்ப படம். கணவன் மனைவி எப்படி புரிஞ்சு வாழணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க அஜித் தலை வச்சு. நல்லா இருக்கு படம். 2 வருஷம் கழிச்சு அஜித்தோட படம். இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், யாரும் விட்டு கொடுக்க கூடாது. அந்த ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு, தலைக்கு நல்லா இருக்கு. எதிர்பார்ப்புக்கு மேலதான் இருக்குது படம், நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம், அருமையா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம், நல்ல கருத்து. இது ட்ரெண்டிங்கா எடுத்திருக்காப்ல. தலைவரோட நடிப்பு வேற லெவலு. உண்மையிலுமே மங்காத்தாக்கு அப்புறம் அது இன்னொரு மங்காத்தான்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. ஆனா குடும்பம் கலந்த படம் நல்லா இருக்கு. எல்லாமே மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. தலை கெத்து என்னைக்குமே செமையா இருக்கு. ஆமா, நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்குமே. எந்த இதெல்லாம் ரொம்ப புரியலைங்க. எந்த சீன் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு வந்து ஒரு அஜித் படம் நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, நீட்டா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர்ண்ணா, ஒரு ஹாலிவுட் பார்த்த படம் மாதிரி இருக்குது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சது தெரியல. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். நான் ஹாலிவுட் படம் மாதிரியே எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல. என்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான கிளைமேக்ஸ். படத்தை பாருங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போங்க. ஒரு அஜித் படம் மாதிரி இருக்காது, ஒரு ஃபேமிலி படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான படம். என்ன இருந்ததுக்கு அப்புறம் அஜித் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பாப்பீங்க. இதுல ஹாலிவுட் ரேஜுங்கிறப்போ அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் இருக்கு, அது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வேற லெவல் ஃபைட். அது ஒரு காருக்குள்ள இது வரைக்கும் எங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அந்த ஃபைட் பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்க கொடுத்த காசுக்கு அந்த ஒரு ஃபைட்டே எங்களுக்கு போது பயங்கரமா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு வந்து ஒர்க்கு எங்கனால இன்னவே முடியல. நான் அடுத்த இதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நான் அடுத்த ஷோ பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவினா. எப்பயுமே அஜித் படம் மாதிரி கிடையாது. நம்ம ஃபேன்ஸ்க்கான ட்ரீட்னு வச்சு நினைச்சோம்னா அப்படி முடியாது. நல்ல ஒரு ஃபேமிலி படம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நல்ல லேகெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணா. நீட்டா எவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போறோமோ அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு இருக்காரு. மகிழ் திருமேனி உண்மையா சூப்பரா கலக்கிருக்காரு. நீங்க அர்ஜுன் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க, ரெஜினா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க அஜித் படம் நினைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு இதா இருக்காது. ஆனா நல்ல ஒரு குட் ஃபேமிலி மூவி, எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். 2 வருஷம் கழிச்சு வந்து ஒரு அஜித் படம் எப்படி எதிர்பார்த்த விட நல்லா தான் இருக்கு. அஜித்தோட ஆக்டிங் நல்லா தான் ஆக்டிங் தான். கார் ரேசிங் எல்லாம், ரேசிங் கார் எல்லாம் ஓகே. ஃபைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க அஜித் ஃபேனுங்களா? ஆமா, அஜித் ஃபேனா இருக்கீங்க. அப்போ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு பயங்கர ட்ரீட் தான். தலைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2 வருஷம் கழிச்சு வந்த படம் வந்து ஃபுல்ஃபில் தான். அந்த படத்துல வேற இது பாட்டுகளா இல்ல வந்து? பாட்டு நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோடியூசிங் சாங் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி தான். ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே. ஆனால் ஓவரால் படம் நல்லா இருக்குண்ணா.
இந்த படத்துல அஜித்தோடைய நடிப்பு தவிர்த்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிலாம் நினைக்கல, கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து பாருங்க, ஒரு சூப்பரான படமா இருக்கும். ஃபேமிலி மூவி, ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைல்ல இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஹாலிவுட் ரேஞ்சுங்கிறப்போ சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து வித்தியாசமான முறையில் இருக்குதுங்க. அஜித் வந்து முழுமையா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் எடுத்திருக்காங்க. படம் சினிமாட்டோகிராஃபிக் ஆகட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லா சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. இது அவருக்கு ஒரு அப்கிரேட் வெர்ஷன். இனி வந்து அவர் ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட இது அமையலாம் நான் நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு அவருடைய நடிப்பை பார்க்கணும். 2 வருஷம் கழிச்சு வராதனால அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் இதுதான் தீபாவளி, பொங்கல் எல்லாமே. இந்த படத்துல வந்து அஜித்தை தவிர்த்து மற்ற நடிகர்கள் அர்ஜுன் ஆகட்டும் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அர்ஜுன் வந்து அவருக்கு எடுத்து கொடுத்திருந்த கேரக்டரை அற்புதமா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அர்ஜுன் கூட நடிச்ச அந்த ஃபீமேல் கேரக்டர் ஆகட்டும், மற்ற கேரக்டர் எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அந்த அணுங்கிற கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்வால்வா தூக்கி இருந்தா இன்னும் பெட்டரா இருந்தது. ஓவராலா இந்த மூவி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி இருக்கு. 100% ஃபேமிலி பேக்கேஜ், என்டர்டைனர், எல்லா விதத்துலையும் பார்க்கலாம். தேங்க்யூ.